என்ன டேஷுக்கு வருஷம் ஆகஸ்ட் 15 ஆயிருச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்லயும் விதவிதமான கோட்ஸ் போட்டு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி விஷ் பண்றீங்க. யாருக்கு விஷ் பண்றதா நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பகத்சிங் அப்படின்னு சொல்லி ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இருந்தாரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரையும் தூக்குல போடும்போது அவங்களோட முகத்தை மூடிட்டு தான் தூக்குல போடுவாங்க. ஆனா பகத்சிங் அவரை தூக்குல போடும்போது அவர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டது என்ன அப்படின்னா, என்ன தூக்குல போடும்போது என்னோட கண்களை மூடாதீங்க, ஆங்கிலேயர்களுக்கு மத்தியில என்னோட தாய் நாட்டு மண்ணை மிடுக்கோட பார்த்துக்கிட்டே நான் தூக்குல என்னோட கடைசி மூச்சை விடணும் அப்படின்னு சொல்லி பகத்சிங் கேட்டுக்கிட்டாராம். இப்போ நிர்பயாவோட கேஸ், ஆசிஃபாவோட கேஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ஆர்த்தியோட கேஸ், இப்போ ரீசெண்டா 2-3 டேஸ்க்கு முன்னாடி கொல்கத்தால ஒரு இளம் வயது டாக்டரை ரேப் பண்ணி மர்டர் பண்ண கேஸ், இந்த மாதிரியான கேசஸ்ல எல்லாம் ரொம்ப அசால்ட்டா இன்வால்வ் ஆயிட்டு ரொம்ப சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்க நாய்களோட சுதந்திரத்திற்காகத்தான் இந்த பகத்சிங் எல்லாம் உயிரை விட்டாரா? இவ்வளோ சுதந்திரமா இந்த நாடு ஆகும் அப்படின்னு நினைச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அவரோட 2 கண்களையும் ரொம்ப இருக்க கெட்டிட்டு தூக்குல போடுங்கன்னு சொல்லி பகத்சிங் கேட்டிருந்திருப்பாரு. இந்த மாதிரியான அநியாயங்களை எல்லாம் ரொம்ப கேஷுவலா பண்ணிட்டு அவ்வளோ சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்க நாய்களுக்கு தான் நம்ம சுதந்திர தின வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கோமா? அப்படின்னா நானும் சுதந்திர தின வாழ்த்து சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். அநியாயத்தோட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போய் எல்லா அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் எந்த பயமும் இல்லாம ரொம்ப சுதந்திரமா கேஷுவலா பண்ணிட்டு தெரிகிற ஒரு சில அரசியல்வாதிகளுக்கும், அந்த அரசியல்வாதிகளை ரொம்ப சுதந்திரமா தெரிய விட்டு எல்லா அநியாயங்களையும் பண்றதுக்கு துணையா இருந்துகிட்டு லஞ்சத்திலையும் ஊழல்லையும் மூழ்கி போய் கர்மா மேலையும் கடவுள் மேலையும் எந்த ஒரு பயமும் இல்லாம சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு சில அரசு அதிகாரிகளுக்கும் என்ன மாதிரியான பாமர மக்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.